வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் PAM 8403 போர்டு வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ஆம்பிளிஃபையர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கு நம்ம ஆக்ஸ் கேபிள் இன்புட்டாக நம்ம கொடுத்து வச்சுருந்தோம். இப்போது அதே ஆம்பிளிஃபையரில் நம்ம ப்ளூடூத் போர்டு கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா கேபிள் எடுத்துக்கோங்க. அதாவது சார்ஜர், ஒரு லோ குவாலிட்டி சார்ஜரில் பழைய வேஸ்ட்டு சார்ஜர் இருந்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேபிள் எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் போன இதில் 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணல, ஒன்று தான் யூஸ் பண்ணேன். இந்த வாட்டி வால்யூம்காக 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீக்கருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுபோக ஜாயின் பண்ணுறதுக்காக 2 ஒயர் எடுத்து வச்சுருக்கேன், இந்த 2 போர்டையும். அப்புறம் இதை பாருங்கள், இதுதான் நம்ம போன வாட்டி செஞ்ச ஆம்பிளிஃபையர் செஞ்ச அதே போர்டு தான். PAM 8403 இந்த போர்டில் நம்ம இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் போர்டை கனெக்ட் பண்ண போகிறோம். பெரிய பெரிய ஆம்பிளிஃபையரில் மேக்ஸிமம் இந்த மாதிரி போர்டு தான் இருக்கும். நம்ம லேப்டாப் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸ்பீக்கர்ஸ், ப்ளூடூத், அது எல்லாத்துக்குமே இந்த போர்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் தான் நம்ம இன்புட்டு கொடுக்கும் வோல்டேஜு. அதுக்கப்புறம் இதில் நம்ம அந்த 8403 போர்டுக்கு இன்புட்டாக கொடுக்கும், ஆக்ஸுக்கு பழுதான். பாருங்கள், இதை அப்படியே கனெக்ட் பண்ணாலே போதும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜுக்கு 2 லைன் இருக்குது, அதை ஷார்ட் பண்ணி விடணும். ஆக்ஸ் கேபிள் இன்புட் 3 இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஷார்ட் பண்ணணும். இந்த பாருங்கள், நான் எப்படி வச்சுருக்கணும் அப்படியே இங்கேருந்து அங்கேயும் ஷார்ட் பண்ணி விடணும். அதுக்காக கொஞ்சம் ஒயர் எடுத்துக்கோங்க. நம்ம இங்கே தான் 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண போகிறோம். போன வாட்டி இங்கே ஒரு ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன், இந்த வாட்டி 2 ஸ்பீக்கர் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஆக்ஸ் கேபிள் ஒன்று போன வாட்டி எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த வாட்டி அந்த ஆக்ஸ் 2 பக்கம் இருக்க ஆக்ஸையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த 3 ஒயரையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஆக்ஸ் கேபிள் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, தனியாக இருக்க 3 ஒயர் கூட எடுத்துக்கலாம். நான் அந்த பழைய ஆக்ஸ் கேபிள் வேஸ்ட் ஆகிட வேண்டாம் அப்படின்னு இதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பழைய ஒயர் இருந்தாலும் ஓகே தான். வாங்க இப்போ நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 போர்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த 2 போர்டில் இருக்க இன்புட் அவுட்புட் ரெண்டையுமே நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 2ல் இருக்கிற வோல்டேஜையும் இன்புட்டையும் இப்போ ஷார்ட் பண்ணி விடணும். நம்ம அங்கேருந்து இங்கே வோல்டேஜ் கொடுக்கும், இங்கே இன்புட் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம பெரிய போர்டு PAM 8403 அசம்பிள் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்புட்டுக்காக இந்த 3 ஒயரை நம்ம இப்போ சால்டர் பண்ணணும். ஸோ லெஃப்ட்டு என்ன கலர் வச்சுருக்கோம், ரைட் என்ன கலர் வச்சுருக்கோம், கிரவுண்டு என்ன கலர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இதை அப்படியே நம்ம ப்ளூடூத் போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். இது லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு 3 கிரவுண்டு 3யுமே இப்போ நம்ம சால்டர் பண்ணிட்டோம். இப்போது இந்த PAM 8403 வச்சு ஒரு ஆம்பிளிஃபையர் எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. போன வாட்டி நான் கொடுத்துருந்தேன், அந்த லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு டேட்டா கேபிளில் எப்படி ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும், ஒரு ஆக்ஸ் கேபிளில் கிரவுண்டு லெஃப்ட்டு ரைட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஒரு PAM 8403க்கு எப்படி கனெக்ஷன்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்புட்டு கொடுத்தாச்சு. இப்போ அவுட்புட்டுக்காக 2 ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுக்கும். ஸ்பீக்கருக்கு மேலே 2 பாயிண்ட் இருக்கும். இதில் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் எதுவும் கனெக்ட் பண்ணலாம் வேண்டாம். நீங்கள் 2 பாயிண்டில் 2 இதை சால்டர் பண்ணாலே போதும். நம்ம சேனலில் சிங்கிள் ஐசி போர்டு வச்சு ஆம்பிளிஃபையர் எப்படி பண்ணலாம், டபுள் ஐசி போர்டு வச்சு ஆம்பிளிஃபையர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். மொபைல் சீரிஸ் பற்றியும் போட்டிருக்கேன், அதையும் முடிஞ்சால் போய் செக் பண்ணி பாருங்கள். சால்ட்ரிங் பண்ணும்போது எவ்வளோ தேவையோ அதை மட்டும் சால்ட்ரிங் பண்ணுங்கள். எக்ஸஸாக இருந்தால் அப்படி கட் பண்ணி விட்ருங்க, இல்லை அப்படின்னா அதுவே டச் ஆகி ஷார்ட் ஆகும். பாருங்கள், இப்போ நம்ம 2 ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஆக்ஸ் கேபிளுக்கு இன்புட்டுக்காக ஒரு ஆக்ஸ் கேபிள் கட் பண்ணி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போது வோல்டேஜுக்காக நம்ம டேட்டா கேபிளை அங்கே கட் பண்ணி வைக்க போகிறோம். இதில் 5 வோல்ட் தான் கொடுக்கணும், எக்ஸஸாக கொடுத்துடக்கூடாது. ஸோ VCC
கிரவுண்ட் அப்படி 2 போட்டிருப்பாங்க. விசிசியில் வந்து ப்ளஸ்ஸும் கிரவுண்டில் வந்து மைனஸும் நம்ம கொடுக்கணும். டேட்டா கேபிளில் எப்படி ப்ளஸ் மைனஸ் பார்க்கணுங்கிறத போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். போய் பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல லைன் கொடுங்க, மாற்றி கொடுத்துடாதீங்க, ஷார்ட் ஆயிரும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு. இன்புட்டு கொடுத்தாச்சு, வோல்டேஜ் கொடுத்தாச்சு, 2 ஸ்பீக்கர் அவுட்புட்டும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளூடூத் போர்டோட இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த பேம் 8403ல் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கோமோ, ரைட் லெஃப்ட் எதை கொடுத்துருக்கோம், கிரவுண்ட் எதை கொடுத்துருக்கோமோ சேம் அதே இதை அப்படியே இங்கே கொடுக்கணும். ஸோ நீங்கள் அந்த போர்டில் என்ன கலர் எங்கெங்கே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கிட்டு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு கூட சேம் அதே இன்புட்டை இங்கே கொடுங்க, மாற்றி கொடுத்துட வேண்டாம். ரைட்டுக்கு எந்த கலர் கொடுத்துருக்கோம், லெஃப்ட்டுக்கு எந்த கலர் கொடுத்துருக்கோம், கிரவுண்டுக்கு எந்த கலர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அது சேம் அப்படியே இங்கே சால்டர் பண்ணிட வேண்டியதான். அதே மாதிரி இங்கே வோல்டேஜுக்காக அங்கே கொடுத்துருக்க லைனையும் இதையும் ஷார்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா 5 வோல்ட் அங்கேருந்து இங்கேயும் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து இன்புட்டுக்காக அந்த இதை முடிஞ்சிருச்சு. இப்போ வோல்டேஜ் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பிட்டு ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஆக்ஸ் கேபிள் லென்த்துக்கு எடுத்தாலும் போதும், இல்லை எந்த ஒயர் கொடுக்கீங்களோ அந்த லென்த்தை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சால்டர் பண்ணதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சால்ட்ரிங் வைக்கும்போது எதுவும் பிசர் இல்லாமல், எக்ஸ்ட்ரா ஒயர் இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஷார்ட் ஆயிரும். ஸோ கரெக்டாக சால்ட்ரு பண்ணி வைங்க. நான் சால்ட்ரு பண்ணுறதுக்காக அதை அங்கே இங்கேயும் மாற்றி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எது கைக்கு வாட்டமாக இருக்கோ அந்த சைடில் வச்சு நீங்கள் ஃபுல்லாக சால்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் மேலே வந்து வோல்டேஜ் லைன் கொடுத்ததுனால இந்த போர்டுக்கு வந்து நான் கீழே கூடி இதை லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. இப்போது ஒரு தடவை எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போது 2 ஸ்பீக்கர் லைன் வந்து எடுத்து அடித்தாச்சு. அது வந்து ஷார்ட்டாக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக பிரித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்புட்டுக்கு நம்ம 3 லைன் கொடுத்தாச்சு, வோல்டேஜுக்கு 2 லைன் கொடுத்தாச்சு, அது ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத பார்த்தாச்சு. சப்ளைக்காக நம்ம சார்ஜர் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து செக் பண்ணிடலாம். என்னோடய ஃப்ரெண்டு மொபைல் வச்சு இதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், மொபைலில் இதோட நேம் 3.0 BT அப்படிங்கிறத காட்டும். ஸோ நம்ம இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. Connected. சின்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியே சவுண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பெரிய ஸ்பீக்கர் யூஸ் பண்ணும்போது வால்யூம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.